உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் யாசரண்ணா. வணக்கம் நிரஞ்சன். பாபநாசம் தொகுதி பற்றி பேசலாம். எந்த பாபநாசம்? 2 பாபநாசம் இருக்குது. நீங்கள் எந்த தொகுதி கேட்குறீங்க? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பாபநாசம். ஓகே. என்ன அதிசயமாக இருக்குன்னா, டிஎம்கே வேட்பாளர், அதாவது இந்திய முஸ்லீம் யூனியன், அந்த வேட்பாளர் பேர் வந்து ஷாஜஹான். நாம் தமிழர் வேட்பாளர் பேர் வந்து அனீஸ் ஃபாத்திமா. தாவேகா வேட்பாளர் பேர் வந்து அசருதீன். எல்லாம் இஸ்லாமிய பெயர்களாக வருது. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு இடமா அது? என்ன விஷயம்? அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் தொகுதி. கிட்டத்தட்ட இங்கே ஐயம்பேட்டை, ராஜகிரி, பண்டாரவடை, பாபநாசம், அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சில ஊர்கள்லாம் இருக்குது, கிராமங்கள்லாம் இருக்குது. பக்கத்தில் அருகே வந்து சுவாமிமலை டெம்பிள், அந்த புகழ்பெற்ற ஒரு முருகர் கோயில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் உட்பட்டது தான் அந்த தஞ்சாவூருடைய பாபநாசம் தொகுதி. பெரும்பாலும் 65% 70% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்குது. அந்த இஸ்லாமியர்களுடைய பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வெளிநாடுகளில் வந்து சென்று வேலை பார்த்து இங்கே குடும்பங்களை வந்து வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய இதுதான் பிரதானமாக வந்து அங்கே இஸ்லாமியர்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு வேலை செய்கிறது தான், வேலைக்கு போகிறது தான் அங்கே தொழிலாக இருக்குது. ஸோ இதுதான் அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஊர் தான். ஸோ ஒரு வெக்கேஷனுக்கு வருவாங்க, போவாங்க, திருப்பி அடுத்து ஒரு துபாய்க்கு, சவுதிக்கு, இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போகக்கூடிய நிகழ்வுகள், டெய்லி ஏர்போர்ட்டுக்கு போக வர இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதிகளில் வந்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேட்பாளர்கள்லாம் நிறுத்தியிருக்காங்க. 3 வேட்பாளர்களும், நாம் தமிழர் வேட்பாளரும் இஸ்லாமியரை நிறுத்தினாங்க, தாவேகாவும் இஸ்லாமியரை நிறுத்தியிருக்கு, திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஷாஜகானை நிறுத்தியிருக்கு. அதே போல் நீங்கள் ஏடிஎம்கேல பார்த்தீங்க அப்படின்னா சண்முக பிரபுவை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதி வந்து ஒரு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய தொகுதி. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக முதன்மை பாயிண்டாக இந்த தொகுதியில் இருக்கு. ஒரு ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவை சேர்ந்த துரைக்கண்ணு அவர்கள். அதை வந்து அந்த ஸ்ட்ரீக்கை வந்து பீட் பண்ணி கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தவர் ஜஹாருல்லா வந்து வெற்றி பெற்றாரு. கிட்டத்தட்ட 86,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாரு. இப்போ வந்து வேட்பாளர் திரும்பவும் மாற்றிருக்காங்க. என்ன ரீசன்? இப்போ என்ன நடக்குதுங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர் வந்து துரைக்கண்ணு வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமான முகம் தமிழ்நாடு மக்களுக்கு. பாபநாசத்துலேயும் பரிச்சயமான முகம். அவர் பாபநாசத்துக்கும் ராஜகிரிக்கும் இடைவெளியில் அவருடைய வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மண்ணின் மைந்தர் தான் அவர். ஸோ தொடர்ந்து இந்த 3 வெற்றிகளுக்கும் காரணம் அவர் அந்த பாபநாசத்துடைய மண்ணின் மைந்தராக போற்றப்பட்டவர், புகழ்பெற்றவர். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவர். அமைச்சர் பதவி அவங்களுக்கு வேளாண் துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவர் ஒரு விவசாயி. ஸோ இந்த பேசிக்ஸில் தொடர்ந்து வெற்றிகளை அடைஞ்சார். 2வது, இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடத்துல எப்படி சார் இவர் வெற்றி பெற்றாருங்கன்னா, ரொம்ப இலகுவாக பழகக்கூடிய மனிதர். மாமா, மாப்பிள்ளை, மச்சான், இதுதான் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு. ஸோ இந்த பண்பாடுலேயே வந்து அங்கே யதார்த்தமாக நடந்துக்கக்கூடிய ஒரு திருமணம் பத்திரிகை இஸ்லாமியர்கள் வைத்தால் அந்த திருமணத்திற்கு அந்த தொகுதியில் யார் வைத்தாலும் போகக்கூடியவங்க. இஸ்லாமியர்கள், இந்துக்கள்னு இல்லை, ஒரு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திலும், துக்க நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்திலுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான மனிதராக அவர் அங்கே இருந்தார். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து விவசாய ரீதியாக டெவலப்மெண்ட். நான் ஏன் முன்னாடியே வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, இஸ்லாமியர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய தொகுதியாக இருக்குன்னா இதுதான் விஷயம். அங்கே டெவலப்மெண்ட்டை வந்து இஸ்லாமியர்கள் பெரிதும் விரும்பலைன்னு சொல்கிறத விட எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த டைமிங்கை. நம்ம ஊருக்கு இது வந்தால் நல்லாயிருக்கும், இது வந்தால் நல்லாயிருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே கிடையாது. பட் விவசாய ரீதியாக ஒரு ரயில் நிலையமோ அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க முன்னெடுத்து இருக்காங்க. இப்போ தஞ்சாவூரில் இவங்க பாஸ்போர்ட் எடுக்கலாம் திருச்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது தஞ்சாவூருக்கும் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கலர் சூழல் இருக்குது. டெவலப்மெண்ட்டுன்னு மக்கள் எதிர்பார்க்கணும். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக அவர் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடிய வேலைக்கு போகிறனால அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது அங்கே கொஞ்சம் எதிர்பார்க்கல. அது அவங்க நேச்சுரலாகவே ஓகே, இது ஓகே, நமக்கு வந்தோமா, லீவில் இருந்தோமா, போனோமா, இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. விவசாயத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக பாபநாசம் தொகுதி, அந்த தொகுதி இருக்குது. ஸோ இதுதான் அந்த துரைக்கண்ணு வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருந்துச்சு. சடனாக 2 வீலர் எடுத்துகிட்டு போவார் ஊருக்குள்ளே. சடனாக 2 வீலர்லேயே கல்யாணத்துக்கு போவார். ஒரு அமைச்சராக இருந்தார், எம்எல்ஏ, அந்த மாதிரி கெத்துலாம் கட்ட மாட்டார். உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு உடனே சலீம் வீட்டுக்கு கூடு, காதர் வீட்டுக்கு கூடு, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யதார்த்தமாக கூட
சட்டமன்றத்தில் இருந்தாலும் வீட்டில் யாராவது அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அது இலகுவா எளிதா இருக்கனால அங்கே ஒரு வெற்றி அடையக்கூடிய சூழல் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஜமாத்துகளில் சில முடிவுகள் எடுப்பாங்க. பாபநாசத்தை பொறுத்த வரைக்குமே துரைக்கண்ணு நிற்கிறாரு அப்படின்னா அவரோட ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது, பள்ளிவாசல்களுக்கு இப்படி தேவைப்படுது, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய மனிதராக துரைக்கண்ணு அங்கே திகழ்ந்தார். பெரும்பாலும் இஸ்லாமிய ஜமாத்துகள் முடிவு எடுத்து தான் அவரை வெற்றியடைய செய்தாங்க. அதே போல குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கனால வெள்ளிக்கிழமையில சிறப்பு தொழுகைகள் நடக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விடுமுறை, ஸ்கூலு இந்த மற்ற உள்ளூர் விடுமுறை, உள்ளூர் விடுமுறை வெள்ளி சனியாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ். நமக்கு சென்னையில் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, ஆனால் அங்கே அப்படியே தலைகீழாக இருக்கும். ஸோ இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து முன்னெடுத்து அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி சிறப்பாக அதை செஞ்சாங்க. ஸோ இதுதான் துரைக்கண்ணுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான மைண்டாக உட்காந்துச்சு. ஓகே, இந்த தேர்தலில் வந்து நான் சமூக வலைதளங்களாக பார்த்தேன், தாவேக்காவை சேர்ந்து அசருதீன் அவர்கள் அவருடைய பிரச்சாரம் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா வரவேற்பு கிடைக்குது. அவருக்கு எப்படி இருக்கு களம்? அசருதீனும் இந்த மணின் மைந்தனராக தான் நான் பார்க்கிறேன். அவர் மணி மைந்தர் தான். இப்போ அனீஸ் ஃபாத்திமா நாத்தாக்காலேருந்து ஆமா அசருதீன் மணின் மைந்தர். ஸோ நாத்தாக்கால வந்து ஒரு இஸ்லாமியரை நிறுத்தணும், அந்த தொகுதியில் நிறுத்தணுங்கிற அந்த கோட்பாட்டில் சீமானங்க நிறுத்தியிருக்காரு. அசருதீனுடைய வேலைகள்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தஞ்சாவூருக்கு விஜய் வந்திருப்பாரு. அந்த பிரச்சாரத்தில் ஒரு செங்கோல் கொடுக்குற மாதிரி புகைப்படங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சாரத்துக்கு முழுமையாக அவர் வந்து தன்னுடைய பணியை செலுத்தியிருக்காரு. அந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதோ மற்ற மாநில நிர்வாகிகளோடு சேர்ந்து அந்த விஷயங்களை வெற்றிகரமாக தஞ்சாய்க்கு வந்து விஜய் பிரச்சாரம் செய்து கொண்டு வெளியே போகிற வரைக்கும் அசருடைய ஒரு பார்ட் ஆஃப் ஆன ஒர்க்கும் பங்கும் அதில் இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பாபநாசம் தொகுதி அசாருதீனுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு இலகுவா கனெக்ட் ஆகக்கூடிய பகுதியாக இப்போ நான் சொன்னல துரைக்கண்ணு, அடுத்த துரைக்கண்ணா வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அசாருதீனுக்கு அங்கே இருக்கு. ரெண்டாவது கூப்பிட்ட குரலுக்கு ஒரு மனுஷனை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா அது அசாருதீனுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கு. துரைக்கண்ணுடைய பையன் அதிமுக நிற்கிறாரு, அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈக்குவலா அங்கே ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அசாருதீனுக்கான வாய்ப்புகளா நான் பார்க்கப்படுறேன். எப்படி விஜய்க்கான விஜய்க்கும் மற்றும் தாவேக்காவுக்கும் அந்த ஒரு ஹோப்பும் ஒரு மக்களிடத்துல ஒரு ஆதரவு இருக்கோ அது ரியாலிட்டியில அசாருதீனுக்கு அங்க கிடைக்குது தஞ்சாவூர்ல. ஓகே, அதுதான் பேசிக்கா. இப்போ 3 வேட்பாளர்களுமே வந்து இஸ்லாமியர்களா இருக்காங்க. அதிமுகல மட்டும் சண்முக பிரபு நிற்கிறாரு, அவர் துரைக்கண்ணு பையன். அப்படிங்கிறது தான் அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ துரைக்கண்ணு பையன் அவர்களுக்கு வந்து அப்பாவை போல மகனா அப்படிங்கிறப்ப கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ தந்தையை போல மகனுங்கிறப்ப அந்த இடத்துல அவருக்கு டிராபேக் இருக்கு. ஸோ அதை சரி செய்யறதுக்கான வேலைகளை அவர் மேற்கொள்றாரு. குறைகள்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அப்பா வேற மகன் வேற தானே அரசியல்ல. அவர் 3 முறை தொடர்ந்து வெற்றினா அவர் எவ்வளவு நுணுக்கமா சில விஷயங்களை செஞ்சிருப்பாரு. அந்த நுணுக்கம் இவருக்கு இருக்கானா இல்லை, பட் அப்பாவுக்கான அந்த வேல்யூ இருக்குல்ல. ஸ்டாலின் கலைஞருக்கான வேல்யூ ஸ்டாலினுக்கு இருக்கு, உதயநிதிக்கு இருக்கு. ஸோ அந்த வேல்யூங்கிறது துரைக்கண்ணுக்கு இங்கே இருக்கு. ஸோ அந்த பேசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா துரைக்கண்ணுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ஒரு லெவல்ல அங்க ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அதிமுக சார்பில். திமுகவை பத்தி நம்ம பேசவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா திமுக கூட்டணியில தொடர்ந்து வந்து பாபநாசத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஜவாஹிருல்லா கடந்த முறை நின்னாரு, இப்போ IUML நிற்கிறாங்க. ஜவாஹிருல்லாவது நீங்க நிறைய பேர் அவர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஷாஜகானுங்கிறவர் பெருசா பரிச்சயம் இல்லாத நபர் தமிழ்நாடு மக்கள் மத்தியில அரசியல். இப்போ ஜவாஹிருல்லான்னு சொன்ன உடனே ஆமாப்பா அவர் முஸ்லீம் பார்ட்டியோட லீடருங்கிறது ஒரு அடையாளமா இருக்கும், பட் இவருக்கு அந்த அடையாளம் இல்லை. ஸோ ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே ஏணி சின்னத்தில் நிற்கிறாங்க. ஜவாஹிருல்லா சூரியன்ல நின்னாரு, இவர் ஏணி சின்னத்தில் நிற்கிறாரு. தாவேக்காவுக்கு ஆஸ் யூசுவல் விஷயம் தெரியும், ரெட்டலை விவசாயிக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்கு. பட் ஏணிங்கிறப்ப அதை கொண்டு போறதுல சிரமம் இருக்கு திமுகவுக்கு. கடந்த முறை ஜவாஹிருல்லா ஈஸியா உதயசூரியன் சொல்லி வெற்றி அடைஞ்சாரு. இந்த முறை அந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை IUMLக்கு. ஏன்னா சின்னத்தை தேடி போடுறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கு. ரெண்டாவது வந்து தாவேக்கா நெருக்கடிங்கிறது ரொம்பவே திமுகவுக்கு அங்கே இருக்கு. ஏன்னா அசாருதீனுக்கு பின்பு நீங்க வேட்புமனுக்கெல்லாம் போறப்ப விருப்பமனு கொடுக்க போறப்பெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த வேட்புமனு தாக்கல் எல்லாம் வந்து கிரௌடுங்கிறது அசாருதீனுக்கு வந்து இயற்கையா வந்த கிரௌடு
கிட்டத்தட்ட விஜய்க்கு ஈக்குவலாகவே ஒரு 25-30% க்ரௌட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இஸ்லாமியர்களை விட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களே அசாருதீனை அதிகமாக நேசிக்கிறாங்க. நம்ம டீமே அங்கே சர்வேலாம் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்க்குறப்ப வந்து நிறைய மக்கள் அசாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் ஒரு ஆதரவு அங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ ஐயுஎம்எலுக்கு அங்கே ட்ராபேக்கேஜ் இருக்குது. ஸோ அதை சரி செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் ஜமாத்துக்களை வைத்து ஒருமித்த கருத்தாக நம்ம வந்து ஏணி சின்னத்துக்கு தான் போடணும், திமுக தான் வெற்றி அடை செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே அவங்க வராங்க. ஸோ ஓட்டு போடுறது அவங்கவுங்களோட உரிமை, அவங்க சிந்திச்சு மக்களாக போடணும். ஐயுஎம்எல் வந்தால் அவங்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிறது இந்த சிந்தனை அசாருதீன் அந்த சிந்தனையோட நீங்கள் ஓட்டு போட்டால் தான் அதுக்கான கிரெடிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை மக்கள் சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்க. இந்த ஜமாத்துகள் சொன்னாலும் மக்கள் எந்த முறையில் சிந்திக்கணுமோ அந்த முறையில் சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் சர்வே எடுத்தகளில் இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் இந்த முதல் வாக்காளர்கள் எல்லாமே தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறதுல உறுதியாக இருக்காங்க. மற்றவர்கள் வந்து அந்த ஜமாத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அந்த கருத்தில் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஊருக்குள்ளே நம்ம போகிறப்போ அந்த துரைக்கண்ணுடைய அந்த இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுறது பிரபுக்கு கிளியராக தெரியுது. இப்போ வந்து இந்த ரேஸ்ல வந்து யாரு டாமினேட் பண்றாங்க, அதிமுகவா திமுகவா? இல்லை, இப்போ அதில் வந்து நம்ம திமுகவை வெளியெடுத்துடலாம். அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் தொகுதியில் வந்து போட்டி கடுமையாக இருக்குது. திமுகவுடைய அந்த ட்ரா பேக்கேஜ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க ஏணி சின்னத்தில் நிற்கிறாங்க. ஷாஜகான் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஆள் இல்லை. பட் மதசார்பற்ற கூட்டணிக்குள்ள ஒருமித்த கருத்தாக ஜமாத்துகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த இஸ்லாமியர்களை வாக்களித்தாங்க அப்படின்னா அதுக்கான பூஸ்டப் அவருக்கு கிடைக்குமே தவிர வெற்றிக்கணி அந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஏணி அங்கே வரலை. மற்றபடி அதிமுகவும் தாவேக்காவும் தான் ரேஸில் முந்திக்கிட்டு இருக்காங்க. களத்தில் கிராமம் பூரா அசாருதீனும் போய் வாக்கு சேகரிக்கிறாரு. இந்த தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் வந்து அவருக்காக வாக்கு சேகரிக்கிறாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்குது. ஒரு பக்கம் சண்முக பிரபு வந்து தன்னுடைய தந்தை விட்டு போன பணிகளை மேற்கொண்டு நான் செய்யணுங்கிறதுனால மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இறங்கி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. பிஜேபியுடைய ஆட்களாக அசாருதீனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் மத்தியில். இப்போது மற்ற கட்சிகளில் 3 பேர் வந்து இஸ்லாமியர்களாக இருக்காங்கன்னு சொல்லி அதிமுக அப்படி நினைக்கல. ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை பாபநாசத்தில் பயன்படுத்துகிறாங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி அசாருதீனை சீமான பாஜகவை போன்ற ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதிமுகவை சேர்ந்த பிரபு மற்ற 3 பேரையும் இந்துத்துவவாதிக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரங்களையும் அங்கே முன்னெடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கடைசி ஆயுதமாக அதிமுக அதையும் அங்கே கையில் எடுத்திருக்குன்னு தகவல்லாம் சொல்லப்படுது. ஸோ இதுதான். ஆனால் போட்டிங்கிறது தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம்ண்ணா. நன்றி. நன்றி, வணக்கம்.